வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பருப்புருண்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நான் இப்போ ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி ஒரு துண்டு, 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம உருண்டைக்கும், 1/2 கப் குழம்புக்குமே நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்கேன் பருப்பு உருண்டைக்கு. சின்ன வெங்காயம் குழம்புக்கும் உருண்டைக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம தேங்காவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குடக்கல்லில் எந்த ஒரு பொருளையுமே நம்ம குடக்கல்லில் ஆட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. சட்னியே ஆகட்டும், இந்தமாரி உருண்டைக்கு ஆகட்டும், நம்ம கடலைப்பருப்பு போட்டு வடை செய்வோம்ல, அந்த வடையாகட்டுமே எல்லாமே குடக்கல்லில் அம்மியில் நம்ம அரைச்சோம்னா அந்த டேஸ்ட்டே தனி தாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது 1-2மா நம்மளுக்கு குறப்பாக இருக்கும். ஒவ்வொரு துவரம்பருப்பு கூட மையாமல் கூட இருக்கலாம். ஆனால் குடக்கல்லையோ அம்மியிலே அரைக்கும் போது ஈவனாக நல்லா மையுங்க, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருண்டை குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உருண்டைக்கு துவரம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தேங்காவையும் இதேமாரியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதே கரண்டி அளவுக்கு நான் இப்போ மல்லித்தூள் 1.5 கரண்டி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழம்ப நல்லா கரைச்சிக்கலாம். எப்போதுமே குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் கையில் இல்லாதனால நான் தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் நான் இப்போ தனித்தனியாக வாங்கி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம குழம்ப கரைச்சாச்சு. குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால குடக்கல்லில் நம்ம ஆட்டின அந்த தண்ணியவே இப்போ நம்ம கலந்துக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருவடகை நம்ம நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டில் 3ல் 1 பங்கு நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாலே போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக கரைக்கக்கூடாது. பருப்பு உருண்டை குழம்புக்கு தண்ணியாக இருந்தால் தான் உருண்டையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது குழம்பு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம இப்போ உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற துவரம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். வெங்காயம் முழுசாக இருக்கும். கட் பண்ணி வச்சா கூட வெங்காயம் முழுசாக தான் இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா பெசறி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா தூளாக கையால் நம்ம பெசறும் போது அடுத்து எல்லாத்தையுமே நம்ம பெசறி வச்சுட்டு கடைசியாக நம்ம துவரம்பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா உருண்டைக்கு ரெடி பண்ணி ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். உருண்டைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு சேர்த்து விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பெசறி விட்டுக்கணும். உருண்டைக்கு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெசறி விட்டுக்கணும். உருண்டைக்கு நான் 3 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உருண்டை. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம குழம்பை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நம்ம கலக்கி விட்டுக்கலாம். குழம்பு பச்சை வாடை நல்லா போகணும். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். விருப்பப்படுறவங்க நம்ம வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். இல்லையா நம்ம இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அடுத்து பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெடி ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு உருண்டையாக இதேமாரியே நான் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டிடக்கூடாது. ஒரு சின்னதாகவே நம்ம உருட்டி வச்சாலே குழம்புக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாடையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் தண்ணியாகவும் கூட இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 4 உருண்டையை சேர்த்துட்டு மறுபடியும் குழம்ப லைட்டாக கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 உருண்டையாக சேருங்க. மொத்தமாக எல்லா உருண்டையும் சேர்த்துட வேணாம். கொஞ்சம் கேப் விட்டு சேர்க்கும்போது ஒவ்வொரு உருண்டையாக நல்லா வெந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி டைரெக்டாக குழம்புல வந்து உருண்டை சேர்க்கும்போது உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி சிலாத்தி விடுங்க. உருண்டை நல்லா வெந்து மேலே வந்துடும். பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். குழம்பு எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா இருக்குது குழம்பு. குழம்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எல்லா உருண்டையுமே மேலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய 2 பொண்ணுங்களோட ஃப்ரெண்டுங்களுமே ஸ்கூலுக்கு இந்த குழம்பை எடுத்துகிட்டு போயிட்டாலே வாங்கி சாப்பிட்ருவாங்களாம் எல்லாருமே. நான் எப்போதுமே அதிகமாக தான் கொடுத்து அனுப்புவேன். இந்த பருப்புருண்டை குழம்பை வந்து உங்கள் அம்மா வீடியோ போட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுனால நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த பசங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால் ஒரு ஈஸியான முறையில் நான் இப்போ பருப்புருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வீடியோ போடுறேன், போய் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.